ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டு நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோவில் இங்கே எபிசோட் 58 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ அந்த கார்டைகாவை வேலைக்கு கூப்பிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்து அடிமைப்படுத்தி வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாடாப்படுத்திருப்பாரு. இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ கார்டியன்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் போர்ட்டல் வழியா கிராண்ட் கேனியன், அதாவது மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, அமெரிக்காவோட பள்ளத்தாக்கு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே கூட ஒரு லாக்கர் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் அந்த பனி முஞ்சு வாயினோட நெருப்பு சக்தியை இந்த தடவையாச்சும் கண்ட்ரோல் எடுத்துக்கணும், அதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் ஃப்ளேம்ஸ் அப்படி உருவாக்குவான் பாருங்க. அது இன்னும் அப்படி ரொம்ப பெருசாக பரவிக்கிட்டே இருக்கும். இதை நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணணும், என் கையில் இருக்க அந்த மோதிரத்தை வச்சு நான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் அதை கண்ட்ரோலில் மீறி அன்கண்ட்ரோலாக போய்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கும். அதனால நம்ம ஹீரோட கையவே அப்படி சுட்டு கையில் இருக்க அந்த சட்டையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சு போய் நம்ம ஹீரோட கையெல்லாம் அப்படி கொப்பளமாக வந்துடும். அந்த அளவுக்கு அந்த நெருப்பு நம்ம ஹீரோட கையை பயங்கரமாக காயப்படுத்திடும். அப்போ நம்ம ஹீரோ, நான் இதோட விட மாட்டேன், இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாத அந்த அத்தாரிட்டியை நான் இப்போ ட்ரை பண்ணி இது ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன், அத்தாரிட்டி ஆஃப் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பிளேட்லாம் சரசரன் பெருசாக மேலே வந்து நிற்கும் பாருங்க. அந்த பிளேடு ஃபுல்லாக டீமன் சக்தியாக மாறி அந்த நெருப்பு கூட மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும். நான் விட மாட்டேன், என்ன ஆனாலும் அதை கண்ட்ரோல் பண்ணியே தருவேன், நான் யாருன்னு இப்போ காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வலிச்சாலுமே அப்படி தாங்கி பிடிச்சிக்கிட்டு அந்த நெருப்பு சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படி கையை முறுக்குவான் பாருங்க. முறுக்குனோட பிளேடு சக்தியும் அந்த பனி மூஞ்சி வாயினோட நெருப்பு சக்தியும் ஒன்றா மிக்ஸ் ஆகி ஒரு பயங்கரமான டேகர் உருவாகும். இந்த டேகரோட பேர் இன்ஃபெர்னோ. இந்த இன்ஃபெர்னோ டேகரை பார்த்து நம்ம ஹீரோ, பரவாயில்லையே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டம்லாம் பாப்பாக்கி, நீங்க இப்போ அப்பர் கிளாஸ் டீமன் பவரை அப்சர்வ் பண்ற அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாறிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் டீமன் கார்டு பாதைக்கு நீங்க போற வழியில நிறைய குவெஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சிஸ்டம் சொல்லணும். அதை கேட்டு நம்ம ஹீரோ, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, குவெஸ்ட்டை சொல்லுங்கடா, ஏன்டா அப்படி கடுப்பேத்துறீங்க, இந்த சிஸ்டம் என்ன கோவப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகிட்டு, சரி இந்த டேகரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்க. அந்த டேகர் பார்க்கறதுக்கு சும்மா செம்மையா இருக்கும். இதுதான் இன்ஃபெர்னோ டேகரா, சரி இதோட பவர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேகரை லைட்டாக ஒரு லைட்டாக தாங்க வீசுவான். அந்த இடம் பிரகாசமாக மின்னும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐயோ என்னடா அது அப்படி பார்ப்பானா. கட் பண்ணா காலை 8 மணி செய்திகள். கிராண்ட் கேனியன் மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் மிகப்பெரிய வெடி விபத்து நடந்துள்ளது. எரிமலை வெடிப்பில் அங்கே எரிமலை குழம்பு, நெருப்பு எங்கே பார்த்தாலும் ஒரே நெருப்பு பிளம்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டுட்டு இருப்பாங்க. இது ஏன் இப்படி நடந்தது என்னன்னு தெரியவில்லை, ஒருவேளை இது ஒரு மெஜிக்கல் விஷயமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவி நியூஸ்ல எல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த டிவி அப்படியே ஆஃப் பண்ணுவா லிலித்து. டிவி ஆஃப் பண்ணிட்டு, என்ன டீமன் கார்டு நீங்கள் பயங்கரமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க போல, நியூஸ் டிவிலெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணுவாளா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, இருக்கிற தொலைல இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த நெருப்புலாம் சுட்டு கொப்பளமாக மாறி இருக்குல்ல, அதுலலாம் கட்டு போட்டு நம்ம ஹீரோ அப்படி படுத்து கிடப்பான். அப்படி இழுத்து நம்ம ஹீரோ கிட்ட, கேங்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, ஏமா பார்த்தா எப்படி தெரியுது, நானே நெருப்பு அடி வாங்கிட்டு ஹீல் பண்ண முடியாமல் கையில் கட்டு போட்டிருக்கேன், கையில் மோதிரம் கூட போட முடியாமல் செயினில் கோத்து வச்சிருக்கேன், என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டு இருக்கேன், சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மந்திரப்பூரில் செய்கிற அந்த மந்திரவாதிகளை எப்படி ஒழுங்காக வேலை பார்க்குறாங்களா அப்படி கேட்டோன்னே, அதுக்கு நம்ம நில்லித்து, அவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை பார்த்துட்டு மந்திரப்பொருள்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ஃபைனான்ஸ் கொடுக்குறவனுங்க கொஞ்சம் சேட்டப் பண்ணானுங்க, அவங்கள பிடிச்சி 4 காட்டினேன், அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக ஃபைனான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படி சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி அந்த டீமன் கல்ட்டுக்கும் லூசிஃபர் அனுப்புகிற டீமனுக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. சாத்தானங்கன்னு லூசிஃபர் டீமன்ஸ்லாம் டீமன் கல்ட்டை சேர்ந்தவனை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருந்தாங்களே, அவனுக்குள்ள இந்த சண்டையெல்லாம் என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு இழுத்து, அவங்களுக்குள்ள சண்டை போய்கிட்டே தான் இருக்குது, அவங்க சண்டை போட்டுகிட்டே தான் இருக்காங்க, ஆனால் ஒரு பெரிய ஒரு சண்டையாக இன்னும் உருவாகலை, அது எப்போ உருவாகணும்னு தெரியல அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம இரவும், அப்படியா, அந்த லூசிஃபர் சாத்தானை தேடி விடவே மாட்டான், சாத்தானை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி ஆகணும்னு நினச்சிட்டே இருப்பான். ஆனால் லூசிஃபரை கம்பேர் பண்ணும்போது டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க கொஞ்சம் வீக்காக தான் இருக்கானுங்க. ஆனால் டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க அந்த பன்னி மூஞ்சி வாயானையே சம்மன் பண்ணாங்களே, அப்படி இருக்கும்போது இங்கே யார் வீக்கு யார் ஸ்ட்ராங்குன்னு தெரியல, இன்னும் லூசிஃபர் பூமிக்கு வரல அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு லிலித்து, லூசிஃபர் இன்னும் பூமிக்கு வரல, அந்த மாதிரியான ஒரு ரிப்போர்ட் இன்னும் வரவே இல்லை அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா, அப்படின்னு அவன் பூமிக்கு வரதுக்குள்ளே எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த பச்சை கலர் மண்டையை மட்டும் வந்தான்னா என் மேலே செம்ம காண்டில் இருப்பான். அந்த சாத்தானை தேடி வந்து எப்படியாச்சும் சாத்தானை கொன்னே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறிகுண்டு இருப்பான். அவனை நான் ரொம்ப கடுப்பேற்றிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சீரியஸாக யோசிச்சுட்டு இருக்கும்போது, லிலித்து நம்ம ஹீரோ கிட்ட, கேங்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லாம விட்டோம் பார்த்தீங்களா, அந்த லூசிஃபர் இன்னும் பூமிக்கு வரல, அது கன்ஃபார்மாக தெரியும், ஆனால் லூசிஃபரோட பையன் ஒருத்தர் அந்த பூமிக்கு வந்திருக்கான் அப்படின்னு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, என்னது லூசிஃபரோட பையனா, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் கேங்கு, லூசிஃபரோட பையன் வந்திருக்கான், இந்த வீடியோவை பாருங்க, டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு அந்த லூசிஃபரோட டீமன்லாம் போகிறான் பாருங்க, அதுக்கு முன்னாடி இந்த நிற்கிறான் பாருங்க, இவன் தான் லூசிஃபரோட பையன், இவனோட பேர் லூசிஸ் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ,
ஓ! லூசிஃபரோட பையனா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீமன்ஸ் எல்லாம் டீமன்ஸ்ன்ற ஒரு சீடுலேருந்து வந்தவங்க தான். அவங்களால ரீப்ரொடக்ஷன்லாம் பண்ண முடியாது. ஏன் லிவியாத்தானால கூட பண்ண முடியாது. அந்த மாரி பவர்ஃபுல்லான ஒரு டீமனாலே பண்ண முடியாது. டீமன்ஸுக்கு குழந்தை பிறக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். அந்த ரேரான விஷயம் அந்த லூசிஃபருக்கு நடந்திருக்கு அப்படின்னா, அவன் குழந்தை மேல ரொம்ப பாசமா இருப்பான்ல, அது போதும் எனக்கு. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுட்டு இருப்பானா. ஆனா அதை லில்லித்து பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவா. அப்படின்னா டீமன் கிங் நீங்க என் கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்க விரும்புறீங்களா? ஐயே! நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஆனா சடனா நீங்க இப்படி கேட்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாம் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, "ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் அதை மீன் பண்ணி சொல்லல. பேசாம இருக்கிறியா?" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ லிலித்த ரொம்ப பயங்கரமா திட்டிருவான். அதை கேட்டு லிலித்து, "ஓ அப்படியா? என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துருவாளா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, "ச்சே இவ்வளோ கொஞ்சம் ஹார்ஷா திட்டிட்டனோ, அப்படி திட்டிருக்க கூடாது. இதுவரைக்கும் எனக்கு இவ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்துலாம் கொடுத்தா, சில சமயம் கொஞ்சம் கடுப்பேத்துவா, இருந்தாலும் என் கூடயே எனக்கு எல்லா உதவியும் பண்ணிட்டு இருந்தா" அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா லிலித் கிட்ட போயிட்டு லிலித் அப்படி கட்டி பிடிச்சிட்டு, "இங்க பாரு லிலித், நீ என் கூட சீரியஸா இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டே இருந்தனா கண்டிப்பா உனக்கான கிஃப்ட்டை நான் கடைசியா கொடுத்தே தருவேன். அந்த கிஃப்ட்டுக்கு நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு" அப்படி சொல்லிட்டு லிலித்தை கட்டி பிடிச்சி சொல்லுவானா. அதை கேட்டு லிலித் ஆள ஆரம்பிச்சிருவா. "கிங்கு என் மேல நீங்க அவ்வளோ ஆசை வச்சிருக்கீங்களா? ஐ லவ் யூ" அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அச்சச்சோ நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேனோ, அழ ஆரம்பிச்சிட்டா. நானே வந்து வசமா மாட்டிக்கிட்டேன் போல இருக்கு. இதுக்கப்புறம் நானே நினைச்சா தப்பிக்க முடியாது. இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்புறமேல ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி எப்படியா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ லிலித் நம்ம ஹீரோ பார்த்து, நம்ம கண்டிப்பா குழந்தை பெத்துக்கலாம். நீங்களே சொல்லுங்க எப்போ பெத்துக்கலான்னு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இவளை இன்னும் ஹார்ஷா திட்டிருக்கணுமோ? சரி இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு இப்போ வேலை தான் முக்கியம். உடனே அந்த லூசிஃபரோட சன்னை போய் பார்த்தாகணும். அந்த லூசிஃபரோட பையனை தொட்டா லூசிஃபர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான்னு நான் பார்த்தே ஆகணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருப்பான். கட் பண்ண சிட்டில பயங்கர சண்டை போயிட்டு இருக்கும். அங்க பார்த்தா லூசிஃபரோட பையன் லூசியஸ் அங்க டீமன்கள்ட்ட சேர்ந்தவங்களை அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே முன்னாடி மாசம் வந்துட்டு, "ஏய் எனக்கு போர் அடிக்குதுடா, எங்கடா அந்த சாத்தான் எங்கடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அந்த டீமன்களை சேர்ந்தவங்க சொல்ல மாட்டாங்க. அப்ப பின்னாடி அந்த லூசிஃபரோட பையன் லூசியஸோட அசிஸ்டன்ட் ஒரு டீமன் வரும். அவனோட பேரு ராக்கிஸ் கார்டு. அந்த ராக்கிஸ் கார்டு கிட்ட, "டேய் அந்த சாத்தானை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எங்க இருக்கான் விசாரிச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு அந்த ராக்கிஸ் கார்டு, "என்னால விசாரிக்க முடியலங்க. அந்த டீமன்கள்ட்ட சேர்ந்தவனுங்க ரொம்ப விசுவாசியா இருக்கானுங்க. என்ன சொன்னாலுமே என்ன அடிச்சு விசாரிச்சாலுமே அவனுங்க அந்த சாத்தான் எங்க இருக்கான்னு சொல்ல மாட்டானுங்க" அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த லூசிஸ், "டேய் முட்டா பயலே, நீலாம் எதுக்குமே உபயோகப்பட மாட்டாடா" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அந்த டீமன் பவரை யூஸ் பண்ணி அந்த ராக்கிஸ் கார்டை போட்டு அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அவனும் அசையாம அப்படி முட்டி போட்டு, "என்னை மன்னிச்சிருங்க இளவரசி, என்னால் எதுவும் செய்ய முடியல. ஆனால் அவனுங்க சாத்தானை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டானுங்க. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த லூசிஸ், "டேய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? என்னால் இங்கேருந்து போக முடியாது. நான் அந்த சாத்தானோட தலையை வெட்டி துண்டா எடுத்துகிட்டு போய் எங்கள் அப்பா கிட்ட கொடுக்கணும். அது வரைக்கும் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா ஏஞ்சல்ஸ் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு. அவங்களையும் தடுத்து நிப்பாட்டும். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால எங்கள் அப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அதுக்காக எங்கள் அப்பாவுக்காக இங்கே சாத்தானை வந்து அவன் தலையை துண்டா வெட்டி அவருக்காக பரிசா நான் கொண்டு போவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசிஃபரோட சன் லூசிஸ், "நான் என்னதான் ஒரு பாதி மனிதன் பாதி டீமனாக இருந்தாலுமே எனக்குள்ள இருக்கிற பவர் யாருக்கிட்டையுமே கிடைக்காது. எல்லாருமே வீக்கான ஒருத்தங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண மனுஷன் 7 இளவரசர்களை தோக்கடிச்சு அந்த நரகத்துக்கே ராஜாவானானா. அப்படி இருக்கும்போது பாதி மனுஷன் பாதி டீமனான என்னாலையும் ராஜாவாக முடியும். நானும் அப்படி ஆவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட புராணம், நம்ம ஹீரோவை பத்தியே தெரியாம அந்த புராணத்தை பேசிட்டு இருப்பான் அந்த லூசிஸ். அப்ப நம்ம ஹீரோ அந்த டீமன் பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வருவார் பாருங்க. அங்க பயங்கரமான அந்த டீமன் பால் உருவாயிட்டு இருக்கும். அதை பார்த்து அந்த லூசிஸ், "என்னது இது? யாரா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசிஸ் கேட்டோன்னே நம்ம ஹீரோ, சரியா போச்சு போ. என்னதானே ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருந்த? நான் தான்டா சாத்தான்" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா அங்க வந்து நிப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த லூசிஸ், "ஓ நீயே வந்துட்டியா? நீ கோலை மாதிரி உள்ள ஒரு பொந்துக்குள்ள எலி மாதிரி ஒளிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். கடைசியா நீயே வெளியே வந்துட்ட. அப்படின்னா நான் என்னோட சக்தி என்னன்னு உனக்கு காட்டுறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோ அந்த லூசிஸ் கிட்ட, "டேய் குழந்தை, என்னடா பயப்படாம தைரியமா என் முன்னாடி நின்றுட்டு இருக்க? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? டு யூ நோ ஹூ ஆம் ஐ?" அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டேனே. அதுக்கு அந்த லூசிஸ், "டேய் தெரியும்டா, நல்லாவே தெரியும். இத்து போன இந்த டீமன் கல்ட்டுக்கு நீ ஒரு லீடரு அவ்வளோதானே" அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இதுல இருந்து நல்லாவே தெரியுது உனக்கு என்னை பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியல. மற்ற டீமன் மாதிரி ஸ்ட்ரைட்டா என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டியா? உன் அப்பா லூசிஃபர் உனக்கு என்னடா சொல்லி கொடுத்தான்? ஒன்றும் சொல்லி கொடுக்கலையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதை கேட்டு கடுப்பாய் லூசிஸ், "டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவோட பேர் இப்படி மரியாதை இல்லாம சத்தமா பேசிட்டு இருப்ப? உன் உள்நாக்க வெட்டுக்குன்னு புடிங்கி எரிஞ்சிருவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்துல கத்திட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, "டேய் ஏன் இவ்வளோ கோவப்படுற?
உங்கள் அப்பா பேர் லூசிஃபர் தானே, அதான உண்மை. சரி, அவன் லூசிஃபர் வராமல் ஒன்றை எதுக்கிட்ட அனுப்பி வச்சான், அவனை வர சொல்கிறா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு லூசிஸ், உன்ன மாதிரி இத்து போனவனை அழிக்கிறதுக்கு எங்கள் அப்பா வரணும்னு அவசியமே இல்லைடா, உன்னை அழிக்கிறதுக்கு நானே போதும் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே பரவாயில்லடா, உனக்கு தைரியம் அதிகம் தான், ஆனால் மூளை தான் சுத்தமாக இல்லை, நீ ஒரு சரியான முட்டாப்பாயடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பானா. அதை கேட்டு அவன் கடுப்பாயி, டேய் என்னடா நீ பெரிய டீமனா, பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கிற, முகமுடி போட்டு நின்றுருக்கிற, நீ என்னன்னா பெரிய இவனாட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ இப்போ டீமனா அந்த லூசிஸை பார்ப்பானா. லூசிஸை பார்த்தோம் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அப்போதான் தெரியும், என்ன இவன் பாதி மனுஷன் பாதி டீமன் மாதிரி இருக்கான், இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்லிட்டு, டேய் நீ என்ன பாதி மனுஷன் பாதி டீமனாடா, ஹாஃப் பிரீடரா அப்படி கேட்டானே. அதை கேட்டு லூசிஸ் கடுப்பாயி, டேய் வாயை மூடுறா அப்படி சொல்லிட்டு கோவப்படுவான். அப்படியே பிளாஷ்பேக்கில் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லூசிஃபர் ஒரு டீமன். அந்த லூசிஃபர் டீமன் சாதாரண ஒரு மனுஷ பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறாரு. அதுதான் இந்த லூசிஸ். அவன் பாதி மனுஷனாகவும் பாதி டீமனாகவும் பிறக்கிறான். அவன் பாதி டீமன் பாதி மனுஷனா இருக்கனால அங்கே இருக்க டீமன் எல்லாம் அவங்க அம்மாவையும் சரி இவனையும் சரி மதிக்கவே மாட்டுறாங்க. கிண்டல் பண்ணி ரொம்பவே அசிங்கப்படுத்தி ரொம்பவே கேவலப்படுத்திட்டாங்க. அதை யோசிச்சு இவன் ரொம்பவே வருத்தப்பட்டு, நான் கண்டிப்பாக பெரிய லூசிஃபர் மாதிரி டீமன் ஆகி எல்லாத்தையுமே அடக்கி ஆளுவேன், எல்லாத்துக்குமே கிங் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்து தான் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான டீமனாக மாறி இருக்கான். அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த லூசிஸ் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான், டே எங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நரகத்தில் ஒரு சாதாரண மனுஷன் டீமன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு அவங்க மேலே சபிக்கப்பட்ட ஆற்றலை போட்டு 7 இளவரசி தோக்கடிச்சு அவன் டீமன் கிங்கா மாறினானாமா. அவன் சாதாரண மனுஷனா இருக்கும்போது இவ்வளோ பண்ணா அப்படின்னா நான் எவ்வளோ பண்ணுவேன் தெரியுமா, என் கையால் நீ சாக போறடா, அவனை துண்டு துண்டா வெட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயா என்னடா இது, நீ சரியான பைத்தியம் நினைச்சேன், ஆனா நீ சரியாகாத பைத்தியன்டா, என் கதையை நீ என்கிட்டயே சொல்லிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டானே. அதை கேட்டு அவன், என்னது நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. அதுக்கு நம்ம ஹீரோ, அப்படிலாம் இல்லை, உங்க அப்பாவும் அந்த டீமன் கிங் கிட்ட தோத்துருப்பார் இல்லையா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அவன், டேய் சண்டைக்கு வாடா அவனை விட்டுறண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே போதுண்டா நீ பேசுறதெல்லாம் போர் அடிக்குது, சண்டை ஆரம்பிக்கலாமா அப்படி சொல்லும்போது, அதை கேட்டவன், நீ என்னென்ன யோசிக்கிறியோ எல்லாத்தையுமே யோசிச்சு வச்சுக்கோ, இதுக்கப்புறம் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாது, நான் இப்போ என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே உன்கிட்ட ப்ரூவ் பண்ணுறேன், இப்போ என்னோட பவரை பார்த்து நீ பயப்பட போகிற அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே குழந்தை உன்கிட்ட என்னென்ன பவர் இருக்கோ காட்டு, என்னோட ஸ்ட்ரென்த் இருக்கோ காட்டு, உன்னோட ஒர்த் எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணு, நீயா நானான்னு பார்க்கலாமாடா அப்படி நம்ம ஹீரோ சிரிக்கும் போது, வாங்கிட்ட நான் அதுக்கிட்ட அப்ரூவ் பண்ணோம், சண்டைக்கு வாடா சாத்தானே, உன்னை துண்டு துண்டா வெட்டன்ட்டா அப்படி சொல்லும்போது, என்னடா கொஞ்சம் கூட மரியாதைலாம் பேசிட்டு இருக்கேன், நான் ஒரு சாத்தான், ஒழுங்கா மரியாதை பேசி பழக புரியுதோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே காமெடியாக பேசிக்கிட்டு இருப்பான். அவன் பவரெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பர்பிள் கலர் அட்டாக் இருக்கு பார்த்தீங்களா லூசிஃபரோட பவர், அது எல்லாத்தையுமே கொண்டு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி கொண்டு வந்துட்டு, டேய் இதுக்கப்புறம் நீ என் கையாலே சாக போறடா, நல்லா கவனிச்சுக்கோ, இதுதான் உன்னோட கடைசி நாள், நீயா நானான்னு பார்த்தரலாமா, நான் லூசிஃபரோட பையன்டா, பிரீடா இருந்தாலுமே உன்னை ஹாஃபாக வெட்ட போகிறேன், கிட்கேட் கோஜோ மாதிரி நீ சாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக கத்திட்டு இருப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஐயோ இவன் என்ன பேசிக்கிட்டே இருக்கான், இவனை எப்படி பேசுகிறானே, லூசிஃபர் இன்னும் அதிகமாக பேசுவானோ, சே என்ன பண்ணுறது, பேசி பேசியே டயர்டாக்காதரா, சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தலையில் கை வச்சிருவான். அப்படி சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க, அவனோட பவர்லாம் ஒன்றா கொண்டு வந்து கோதில் அப்படி கத்திக்கிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.